எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி லியோ. உலக அளவில் இந்த லியோ திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு படம் தான் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் வெளிவந்த படங்களையே அதிக வசூல் வந்த படம் அப்படின்ற ஒரு பேர் இந்த லியோ படம் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா இந்த படத்துடைய ரெக்கார்டை லியோ 2 வரும்போதோ இல்ல விக்ரம் 2 வரும்போதோ கண்டிப்பா பிரேக் பண்ணிடுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, இப்போ இந்த தளபதி விஜய் வச்சு லியோ படம் பண்ணிட்டாப்ல. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தா கைதி 2 தான் இருந்துச்சு. ஆனா இடையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு ஒரு படம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அந்த படத்தை பண்ண போறாங்க. தலைவர் 171 சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. கண்டிப்பா படமாவும் சரி ஆல்பமாவும் சரி ஒரு தரமான படம் அந்த படம் வரப்போகுது. கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கெரியர்லயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிஃப்ரெண்டான படமாவும் அந்த படம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துடைய டைட்டில் டீசர் ஏப்ரல் 22 நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே படத்தரப்புல அந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமே சொல்லிட்டாங்க. இந்த தலைவர் 171 படத்துடைய டைட்டில் டீசர் உங்களுக்கு ஏப்ரல் 22 வரப்போகுது அப்படின்ற விஷயத்த ஒரு அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த போஸ்டர் வந்ததுல இருந்தே ஏகப்பட்ட சர்ச்சை. இந்த படம் ஒரு டைம் டிராவல் மூவி. முன்னாடி பார்த்தா வாட்சா இருக்கு, கை ஃபுல்லா கை வழங்கே வாட்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டைம் டிராவல் மூவி. லோகேஷ் கனகராஜ் ஒரு டைம் டிராவல் பண்றாப்ல அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இது ரோலக்ஸ் உடைய சிம்பல். அதாவது இந்த ரஜினி ரோலக்ஸ் உடைய அப்பா, அவருடைய கேரக்டர் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம தலைவர் சொல்லிட்டாப்ல, நம்ம லோகேஷ் சொல்லிட்டாப்ல, இது எல்சியூ கிடையாது, இது ஒரு தனி படம் தான் அப்படின்ற விஷயத்த அபிஷியலாவே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. அப்படி இருந்தாலும் எல்லாரும் இந்த படம் எல்சியூ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரோலக்ஸ்க்கு அப்பா இவரு, ரோலக்ஸ் உடைய அப்பா இவர் தான் ரோலக்ஸ் உடைய என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இதுல இன்னொரு சிம்பாலிக்கா இன்னொரு விஷயத்தையுமே நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த போஸ்டர்ல வச்சிருக்காப்ல. அதாவது அந்த கை விலங்கு இருக்கு இல்லைங்களா வாட்சிலேயே, அந்த வாட்சோடைய பிரதிபலிப்பு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டிருக்க கண்ணாடியில இருக்கும். அந்த கண்ணாடியில ஒரே ஒரு ஷாட் மட்டும் நீங்க அதாவது ரைட் சைட்ல இருக்கிறத உத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அங்கேயும் என் தலைமுடி குறியீடு வைப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வச்சிருக்காப்ல. நம்ம உலகநாயகனுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மதம் தெரியல. ஏன்னா இந்த கேரக்டர் அந்த பிரெல்ல சரியா தெரியல, நான் பிளரா இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி லுக்ல நம்ம உலகநாயகன் ஏற்கனவே ஒரு படத்துல நடிச்சிருக்காப்ல. அந்த இமேஜ் தான் தூக்கி அந்த வாட்ச் உடைய ஃபேஸ்ல இமேஜா வால்பேப்பரா வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பு அவர் போட்டிருக்க மூக்கு கண்ணாடியில் தெரியுது. ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த படம் டைம் டிராவல் இல்ல, அப்ப எதுக்கு இவ்வளவு வாட்ச் அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய கதைக்கும் டைமுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது உங்களுக்கு எப்படி நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஜான் விக் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஜான் விக் கொல்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த கொல்றதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய, அதுக்குள்ள நம்ம தலைவன் செத்துருவானா, அவன் உரோடு இருப்பானா அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஒரு டைம் வைக்கிறாங்க. அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு டைமை குடிச்சிடுறாங்க. இந்த டைமுக்கு அப்புறமா எதுவுமே இருக்க போறது இல்லை. அதுக்குள்ள நம்ம சூப்பர் ஸ்டார் என்னெல்லாம் பண்ணி நான் தாண்டா நம்பர் 1 அப்படின்ற மாதிரி பண்ண முடியுமோ அதுதான் அந்த படத்துடைய கதை. அதாவது இதுதான் இந்த டைமுக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற சம்மதமே தவிர மற்றபடி இது ஒரு டைம் டிராவல் படம் கிடையாது. இப்ப கைதி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நைட் நடக்கக்கூடிய ஒரு படமா இருந்தது இல்லையா. இந்த படம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம இப்ப ரிவீல் பண்ண முடியாது, அதை நம்ம லேட்டரா சொல்லுவோம். லைனை பொறுத்த வரைக்கும் என்னடா சொல்றீங்க இப்படிதான் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம் வருது அந்த லைனை கேட்கும் போது. சரி, இப்ப இருக்கிற இந்த படத்துக்கும் அந்த வாட்சுக்கு இருக்கிற ஒரே ஒரு சம்பந்தம் டைம் மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிச்சிடுறாங்க. அதாவது 12 மணி குடிச்சிடறாங்க வச்சுங்க, நாளைக்கு காலையில 12 மணிப்பா அப்படின்ற மாதிரி குடிச்சிடுறாங்க. அந்த 12 மணிக்குள்ள நடக்கிற கதை தான் இந்த தலைவர் 171. ஸோ படத்தோடைய டைட்டில் டீசர் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அதுல என்ன குறியீடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோரியை பத்தி நம்ம பேசுவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.